அப்பா யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னபடியே பாகிஸ்தானில் இளம்பெண் ஒருத்தர் தன்னோட அதிவேக எஸ்யூவி காரை தந்தை மகள் மீது ஏற்றி விபத்தை ஏற்படுத்திட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற வீடியோ வெளியாகி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ பாகிஸ்தானின் கராச்சியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. 32 வயதான நடாஷா டேனிஷ் கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய எஸ்யூவி காரில் இந்த விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இச்சம்பவத்தில் தந்தையும் மகளும் உயிரிழந்திருக்காங்க, பலர் காயமடைந்திருக்காங்க. இரு சக்கர வாகனத்தில் சென்ற தந்தை மற்றும் மகளை நடாஷா தாக்கி சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த அவங்களோட காரையும் சேதப்படுத்தியிருக்காங்க. மேலும் 4 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள ஒருத்தர் வெண்டிலேட்டர் சிகிச்சையில் இருக்கிறாங்க. அவங்களோட காரும் சேதமடைஞ்சிருக்கு. பிரபல தொழிலதிபர் டேனிஷ் இக்பாலின் மனைவி நடாஷா. இந்த விபத்தின் வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி வரும் நிலையில் பலரும் நடாஷாவின் நடத்தை குறித்து கமெண்ட் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. விபத்தை ஏற்படுத்திய பின்னாடி எந்த விதமான பதற்றமுமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே அவங்க கிட்ட என் தந்தை யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு மனுஷனையும் அவனுடைய மகளையும் கொன்னதுக்கப்புறம் அவள் புன்னகையை பாருங்கள் அப்படின்னு சிலர் வீடியோவின் கீழ் கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கொடூரமான சம்பவத்துக்கு பின்னாடி அவங்க தன்னோட குடும்பத்தை பற்றியே பெருமிதம் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சிலர் சுட்டி காட்டியிருக்காங்க. விபத்தை ஏற்படுத்தினதுக்கு அப்புறமும் அவள் நீதிமன்றத்தில் ஆஜராகலை. அவருக்கு சில மனநல கோளாறுகள் இருக்கிறதா ஜினா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவங்க தரப்பில் வழக்கறிஞர் வாதிட்டாரு. இருப்பினும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நடாஷாவுக்கு உடல் நலக்குறைவு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த பெண் தற்போது 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி பணத்திமிரில் அலையிறவங்களுக்கு அதே கார் வச்சு கால்களை உடைக்கணும், 2 பேரும் காலமெல்லாம் ஊனமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க சொத்துக்களை எல்லாம் அந்த குடும்பத்துக்கு வழங்கணும் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பணம் அதிகாரம் இருக்கும் வரை இவளை மாதிரி திமிர் பிடிச்சவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னும் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு பிரபாஸ் கதம்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.